அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. இது என்ன வகை தேவையானது? இது இது ஒரு புல்வகை தீவனம் தான். இது இந்த புல்வகை தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு கிராஸ்னு சொல்லுவாங்க. ரோடு கிராஸ், ரோடர்ஸ் கிராஸ். இது இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்டு. நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை தான் 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு போட்டு அறுத்து சுற்றி காய்ச்சி போகிறாங்க. நம்ம ஊரில் வைக்கோல் இருக்கு இல்லையா, அதேமாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வைக்கோல் கிடையாது. அங்கெல்லாம் அவங்க இதான் வைக்கோல். இந்த புல்லை அறுத்து காய போட்டு வைக்கோல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ரோடு கிராஸ் இது பச்சையாக போடலாம். அதிகமாக அதர் கண்ட்ரிஸில் காய வச்சு தான் அதிகமாக போடுறாங்க. சூப்பராக காஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் இதேமாதிரி இது ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு போட்டு நீங்கள் மாதம் இதே என்ன பண்ணுறீங்க, காஞ்சது பிரச்சனையே வராது. நீங்கள் மாதம் நீங்கள் அறுத்து காய போட்டு நீங்கள் ஆட்டு மாடு கொடுக்கலாம். வைக்கோல் பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. நம்ம பொறுப்புள்ள மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூ பெருசாக இருக்கும். இது விதை கிடைக்கிறதில்ல. விதை மூலியமாக உற்பத்தி பண்ணிக்கலாம். நாங்கள் குச்சா தான் தரோம். நாங்கள் விதைங்களால் எடுக்க முடியல. விதை காற்றுல பறந்துடுது. விதை காற்றுல பறந்துடுது. விதை எடுக்க முடியல. பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், விதை வந்துருக்கு பார்த்தீங்களா. நான் விதை ட்ரை பண்ணுறேன், விதை எங்களால் எடுக்க முடியல. என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸ் தான். ஜிஞ்சா புல் மாதிரியே பாருங்கள். இதான் இப்படி இருக்கும். இதான் விதை கரணா. இதை அப்படி என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 குச்சி 5 குச்சா 1/2 அடி கேப்பில் பாருங்கள் ஊனி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி 1/2 அடி கேப்பில் ஊனாவே கொத்தாக வரும். இதுவும் புல் வகை சேர்ந்தது. புல் வகை சேர்ந்தது. ஆடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஈரமாக தாங்கி வரும். வறட்சியில் வருங்களா? சில பேர் கேட்பாங்க, ரோடு கிராஸ் போடுறதா ஜிஞ்சா போடுறானுங்களேன். ரோடு கிராஸ் அறுத்து ஜிஞ்சா போட்டுன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஜிஞ்சா தான் சாப்பிடும். அப்போ தான் ரோடு கிராஸை வைக்கும். ஓகேங்களா. ரோடு கிராஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் காய வச்சு போடுறது ரொம்ப ஃபேமஸ். அதிக விளைச்சல் வரும்போது அதிக மகசூல் வரும்போது காய வச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு வைக்கோல் பிரச்சனை வராது. அறுக்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்க, அவ்வளோதான். மழை காலத்தில் தண்ணி அதிகமாக தண்ணியில் தாங்கி வராது. இந்த புல்லாம் வறட்சி அதிகமாக தாங்கி வரும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். வறட்சி தான் அதிகமாக தாங்கும். அவ்வளோதான். நெல் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நெல் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அருமையாக இருக்கும் புல். ஆடு மாடு சாப்பிடலாம், காய வச்சு போடலாம். சீக்கிரம் காஞ்சிரும். எப்படி இருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும். சோனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி அறுத்தறுத்து இப்படி வேலையடி காய போட்டுட்டிங்கன்னா இப்போ போட்டுட்டு ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி போட்டுருங்க. ஓகேங்களா. திருப்பி போட்டிங்கன்னா காஞ்சிரும். 4 நாளாக காஞ்சிரும். அப்படியே கட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு காஞ்ச தீவனா பிரச்சனையே இருக்காது. பிரச்சனையே வராது. முக்கியமாக எல்லாமே ரொம்ப காசு போட்டு வாங்குறோம். கடலை கூட ரொம்ப ரேட் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்தி போட்டு, ஜஸ்ட் ஒரு பாத்தி போட்டுங்க. ஒரு பாத்தி போட்டு உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். மிஷின்லேயும் இருக்கலாம். மிஷின்லேயும் இருக்கலாம். அவர் தான் புதுசாக இருக்கிறாரு பாருங்க. பனித்தண்ணில் இருக்கக்கூடாது. பனித்தண்ணில் அறுத்தா சிக்கிக்கும். மிஷினில் இருக்கக்கூடாது. அறுக்கிறதுலாம் இருக்கா அப்போ தம்பி? அதான் இப்போ மிஷினெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. மிஷினில் ஏன்னா இது புல் அதிகம் சேராதில்ல, வெயிட் அதிகமாக சேராது. அதில் அப்படிங்கிற கொஞ்சம் மிஷினை பயன்படுத்தி சிறப்பாக இருக்கும். இது நல்ல இது ரொம்ப ஹைப்ரிட்லாம் கிடையாது. இது ஒரு வெரைட்டி ரோடு கிராஸ். நம்ம பச்சையாக போட்டுக்கலாம், காய்ச்சும் போட்டுக்கலாம். இது நடைமுறை பார்த்தீங்கன்னா நடைமுறை 1/2 அடி கேப் தான். எல்லா பக்கமும் 1/2 அடி கேப்பில் வச்சு நீங்கள் நட்டுக்கலாம். இது எத்தனை வருஷம் தாங்கி இருக்குங்க? 5 வருஷம் ஆகுது. ஆனால் அறுக்கிறப்புறம் எவ்வளோக்குள்ள சின்னதாக விட்டு அறுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள சத்து அதிகம். வளர சத்து குறையும். முட்டை விட அதிகம். இவ்வளோ அதாவது ப்ரோட்டீனே 15% மேலே இருக்குது. ஏஜை பொறுத்து ப்ரோட்டீன் இதில். ஓகேங்களா. ஹைட்டு வர ப்ரோட்டீன் குறைஞ்சிட்டே வரும். இப்போ பண்ணையால் ஒரே வகையான தீவனத்தை போடுறது கொஞ்சம் ஆடு மாடுக்கு சிறப்பாக இருக்குது. பல தீவனத்தை பயன்படுத்துகிறப்ப இது கொஞ்சம் ரோடு கிராஸ். ஆமாம், முக்கியமாக அந்த பண்ணையாளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது ரோடு கிராஸ் காஞ்சதாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். பச்சையாக போட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள். எப்படி இருப்பாங்க, அருமையாக இருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இருந்து காமிங்க, க்ளோஸ் அப்பில் காமிங்க. எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்கா. ஓகேங்களா. இது குறைவாக சின்ன. ஓகேங்களா. இது என்ன ஒரு 5 ஆடு 10 ஆடு இது மாதிரி வச்சு ஒரு வயசானமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு பாத்தி வீட்டில் போட்டு அறுத்தது போட்டுக்கலாம். பச்சையாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி காஞ்ச தீவனம் வேணுமா ஆட்டுக்கு, இதை அறுத்தது தினமும் இது மாதிரி காய போட்டுருமா. காய போட்டு கட்டி வச்சுரு. 4 நாளில் காஞ்சிடும். நீங்கள் தொங்க விட்டுறலாம். மழை காலத்தில் நீங்கள் மழை காலத்துக்கு ஆட்டுக்கு தீவன பிரச்சனை ரொம்ப இருக்குது. ஆடு மேய்ச்சலுக்கு போகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, கடலை கூட ரொம்ப காசு போட்டு வாங்கிட்டு வருவாங்க. அது ஏற்றிறது குழி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காய போட்டுட்டிங்கன்னா பட்டரை போட்டு வச்சுருங்க. அடுத்தது நீங்கள் போட்டுக்கலாம். காஞ்ச தீவனம் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் கடலைக்குடி காசு போட்டு வாங்க. காஞ்ச இப்போ ரோடு கிராஸ் காய வச்சு போடலாம். ஜிஞ்சுவா காய வச்சு போடலாம். அதுக்கப்புறம் சூப்பர் மபாசா பெஸ்ட்டு. சூப்பர் மபாசா காய வச்சு போடலாம். அதுக்கப்புறம் கவுப்பி அந்த காராமணி இருக்குது பார்த்தீங்களா, அது காய வச்சு போடலாம். ஈஸியான வழிகள். இதெல்லாம் நீங்கள் காய்ச்சி போட்டிங்கன்னா நீங்கள் காஞ்ச தீவனம் ரொம்ப விலை கொடுத்து நீங்கள் வாங்க தேவையில்லை. ரைட்டுங்க. ஓகேங்க. அதாவது ரோடு கிராஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.